பேங்க் நிஃப்டியில் 9:35 கேண்டில் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 9:30 மணி கேண்டில் பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டில் 9:30 மணி கேண்டிலாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து 9:35 கேண்டிலோட ஹை அண்ட் லோ ஓகே மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஹை வந்து 58,129, லோ 58,029. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 58,100 அப்படிங்கிறது எனக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக கிடைக்கும். ஸோ அதனால் நான் 58,100 கால் அண்ட் புட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். 58,100 கால் ஸ்ட்ரைக்கு ஓகே 9:30 மணி கேண்டில் இதுலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 9:35 கேண்டிலோட ஹை அண்ட் லோ. ஸோ ஹை தான் நமக்கான என்ட்ரி, ஸோ லோங்கிறது நமக்கான ஸ்டாப் லாஸு. ஸோ பார்த்தீங்கன்னா கால் சைடு நமக்கு என்ட்ரி கிடச்சி அடுத்த ஒரு 3 கேண்டிலே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே, அதே நேரத்தில் புட் சைடு பாருங்கள் 9:30 கேண்டிலை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 9:35 கேண்டிலோட ஹை அண்ட் லோ. 9:35 கேண்டிலோட ஹை தான் நமக்கான என்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது புட்டில் நமக்கு திருப்பி ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ ஹையில் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஸ்டாப் லாஸ்ங்கிறது 9:35 கேண்டிலோட லோ தான் நமக்கான ஸ்டாப் லாஸு. ஸோ லோக்கும் ஹைக்கும் 45 பாயிண்ட். அப்போ 1:2 அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ 90 பாயிண்ட் நமக்கு டார்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா டார்கெட்டுங்கிறது ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு கால் சைடு என்ட்ரி கிடச்சி அது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அதே நேரத்தில் புட் சைடில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடச்சி ஸோ டார்கெட் அப்படிங்கிறது ரீச் பண்ணியிருக்கு.